நிறம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் வச்சுல ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு நிறம்ட்டு பெரிய ஹிட்டு. அது தமிழில் பிரியாத வர வேண்டும். நான் தான் வசனம், இணை இயக்கம். நம்ம இங்கே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ராமனா சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கே விஸ்வநாத் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், சரணி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், வல்லரசு பண்ண மகாராஜன் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம அஸ்டன்ட் வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு இந்த டேலாக் கொடுக்க சொல்றது, இந்த சீன் இப்படி வைக்கலாம்னு சொல்றது, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். இந்த பழக்கத்தோசில் அங்கே சொல்லுவோம்ல ரியாக்ஷனே இருக்காது. அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க. இன்னொன்று, அவங்க மலையாளத்தில் எடுத்துட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேற. இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அங்கே அந்த சீனில் என்ன இருந்துச்சோ, அந்த செவத்தில் என்ன படம் மாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க. அதில் சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான். இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகி போச்சு. எங்கே பார்த்தாலும் நேசமணி நேசமணி நேசமணி, அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம். தேவானி மேடம் ராசியான ஆர்டிஸ்ட். அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக்காச்சு, அவங்களா அவங்க விஜயலட்சுமி மேடம். எனக்கு டக்குன்னு அவங்களும் சினிமா வர அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றாரு. ஆமாம் ஆமாம், சரி ஓகே. சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு. நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம், எங்களை கூப்பிட்டு வந்து என்ன தேவை பண்ண போறீங்க நீங்கள்? நாங்கள் எப்போவும் இங்கே வந்து ஏதாவது பேசிட்டு போகிறோம். நீங்கள் அவங்கள ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவானி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிசிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த நீங்களே ஓடி போயிருப்பாரு. இப்போதான் யோசிப்பாரு, பெங்களூர் போய் ஒரு வாரம் இருந்து கூட்டு வந்திருக்கலாமே. நெருங்க பயப்படுறாரு, வேற ஒன்றும் இல்லை.